சப்பாத்தி குருமா செய்கிறதுக்கு 4 ஸ்பூன் எண்ணெய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் 2, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எதையுமே வதக்க தேவையில்லை, ஜஸ்ட் ஆட் மட்டும் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிவிட்டு அரைக்கிறதுக்கு 3 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, சோம்பு 1 ஸ்பூன், 1 தக்காளி, 2 ஸ்பூன் கடலை, 4 முந்திரி பருப்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை தழை, ஒரு 5-6 பல் தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி இதில் ஊற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு காரம் பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். குக்கரில் 2 விசில் விட்டு இறக்குனா போதும். நல்லா சூப்பரான சப்பாத்தி குருமா ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது எதுவுமே வதக்க தேவையில்லை, வெயிட் பண்ண தேவையில்லை, ஈஸியாக ரெடி ஆகிடும். தேங்க்யூ.